ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 எக்ஸாம் நெருங்கிடுச்சு. நம்ம கையில் 90 நாட்கள் இருக்குது. இந்த 90 டேஸ் குரூப் 4 2025 ப்ரிப்பரேஷன் எப்படி படிக்கணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டுருக்கு, அது எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஜிஎஸ், தமிழ், மேக்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த 90 டேஸ் ப்ரிப்பரேஷனை எந்த மாதிரி கொண்டு போனால் இந்த வருஷம் எக்ஸாம்ஸை அடிக்க முடியும், எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறது, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மட்டும்தான் முக்கியம். நாள் கம்மியாக இருக்குது, நிறைய படிக்கணும், நிறைய பேர் படிக்கிறாங்க, கிளியர் பண்ண முடியுமா, கட் ஆஃப் அதிகமாக இருக்குது, பேப்பர் டஃப்பாக வருமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் மைண்டில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். எல்லாமே ஓரமாக எடுத்து வச்சுட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்டை நம்பி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்காதீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் நல்லாவே வரும். ஓகே, ரைட், பார்த்துலாம். அண்ட் குரூப் 4 75 டேஸ்க்கான ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் பேட்ச் வித் ரிவிஷனோட வந்து போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேனா ஜாயின் பண்ணிக்குவாங்க. சரிங்க, பார்க்கலாம். குரூப் 4 2025 ஏப்ரல் 25 குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஜூலை 13 நமக்கான எக்ஸாம். ஓகேவா, ரைட். ஸோ குரூப் 4 ஆரம்பிக்கணும். அண்ட் குரூப் 4 குரூப் 1 எப்படி சேர்ந்து படிக்கலாம் அதுக்கான ஐடியா நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க செக் பண்ணுங்கள். இது பியூராக குரூப் 4க்காக மட்டும் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும், இந்த 3 மாதமும் நம்ம மைண்டில் இந்த ஒரு விஷயம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். குரூப் 4க்கான கட் ஆஃப் என்னவா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா, நம்ம குரூப் 1 இல்லை குரூப் 2 எடுக்கிறோன்னா கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக நம்ம வந்து வரும். அதாவது கேட்குற கேள்விகளில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்காது. பட் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப அதிகமாக போட்டால் மட்டும்தான் நீங்கள் நினச்சி பார்க்க வந்து முடியும். அது எவ்வளோ வேகன்சி வருது, என்ன மாதிரி கேட்குறாங்க, எல்லாம் பேஸ் பண்ணி கட் ஆஃப் வந்து மாறும். பட் இங்கே நாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் 3 இருக்குது. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் திங் தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 95க்கு மேலே இதில் போட்டே ஆகணுங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் 90க்கு மேலேயாவது கொண்டு போனால் மட்டும்தான் நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, நீங்கள் தமிழில் கம்மியாயிட்டா ஜிஎஸ்க்கு அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். நம்ம ஜிஎஸ் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாலும் ஒரு சில கேள்விகள் தெரியாத மாதிரி தான் வந்திருக்கும். பட் தமிழுக்கு அதிகமான டைம் கொடுத்து படிக்கும் போது எப்படி கேட்டாலும் அந்த கான்செப்டை ஸ்ட்ராங்காக படிச்சுட்டா அது நிச்சயமாக நீங்கள் கிராக் பண்ணிட முடியும். தமிழுக்கு அதிகமாக வரணுன்றதை மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் சேம் டைம் இந்த இடத்துல தமிழ் அதுக்கு மட்டும் ஓடாமல் ஜிஎஸ்க்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து தான் ஆகணும். காரணம் என்னென்னா, இங்கே 95 எடுக்கிறீங்க தமிழில். ஓகே, இது தவிர்த்து ஜிஎஸ்சில் கேட்குறது நீங்கள் 60 கிட்ட போட்டால் தான், அதாவது 75 கேள்வி கேட்குறாங்க. 75 கேள்விகளில் 60க்கு மேலே நீங்கள் வரும்போது தான் நீங்கள் டஃப்பாக காம்படிஷனில் போக முடியும். இப்போ ஒரு மினிமமாக 177 கட் ஆஃப், ஒரு மேக்ஸிமமாக 186. இதில் வந்து எந்த கேஸ்ட் கேட்டகரி அதெல்லாம் ஓரமாக விட்டுருங்க. ப்ரிப்பேர் பண்ணும் போதே தமிழா 90க்கு மேலே வேணும், ஜிஎஸ்ஸா 55க்கு மேலே வந்து வேணும், மேக்ஸா 23 கிட்ட வந்து வேணும். இதை மைண்டில் வச்சுக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த கட் ஆஃப் யோசிக்கிறது ஒரு பேர்டனாக எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. எதுக்காக நான் சொல்ல வரதுனா, நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இதுக்காக மட்டும்தான். சரியா, அதாவது இவ்வளோ கட் ஆஃப் வாங்கணும், இவ்வளோ வந்து எடுக்கணும், இதை மைண்டில் கொண்டு போகாமல் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இவ்வளோ வாங்க முடியும். எல்லாமே சிம்பிளாக வச்சுக்கிட்டா எக்ஸாம்ஸை ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும். ஆரம்பிக்கும் போதே ரிசல்ட்ஸ் கிளியர் ஆகிடுமா, இந்த டாபிக் வருமா, இதை படிக்கிறோமே, இது கேட்பாங்களா, இந்த யூடியூப்பில் இதை மட்டும் கொடுத்துருக்காங்க, அப்போ இதை வந்து படிக்க வேணாம், இந்த எந்த ஒரு மைண்ட் செட்டுக்குமே போகாதீங்க. இந்த எல்லா மைண்ட் செட்டும் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 20 டேஸ் இருக்குல்ல, அங்கே நம்ம வந்து யோசிக்கலாம். இப்போ யோசிக்க வேண்டியது தமிழா டாப்பில் இருக்கணும், அதுக்கப்புறம் ஜிஎஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ். இதை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டா எக்ஸாம்ஸ்லேயும் கிராக் பண்ண முடியும். ஓகே, இதில் டெய்லி மேக்ஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு ½ அன் ஹவராக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் ஒரு பார்ட் டைமாக இருக்கிறவங்க இல்லை வேலைக்கு போய்ட்டே படிக்கிறவங்க நிறைய பேர் வந்துருப்பாங்க. எப்படி இருந்தாலும் மினிமமாக ஒரு 30 நிமிஷமாவது நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், மேக்ஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். கண்டென்ட்டை ஃபுல்லாக படிக்க முடியல அப்படின்னாலும் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 3, குரூப் 7 எல்லாத்தோட லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் மேக்ஸ் பேப்பரை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமாவது டெய்லி சால்வ் பண்ணுங்கள். 30 மினிட்ஸ் ஒரு 10-15 கேள்வியாவது டெய்லி சால்வ் பண்ணுங்கள். வெறும் ஆப்ஷன் மட்டும் பார்த்துட்டு போகாமல் டிஎன்பிஎஸ்சி என்ன வந்து கேட்குறாங்க. இப்போ இந்த ஒரு வருஷம் வந்து இருக்குது, நான் எதுக்காக மஸ்ட் மேக்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் 25 கேள்வி கேட்குறாங்க. இந்த 25ல் நம்ம 23, 24 போட்டுட்டோன்னா இந்த குஷன் நம்ம ஜிஎஸ்சில் அடி வாங்காது, நம்ம அங்கே மேட்ச் பண்ணிட முடியும். ரைட்டா, அப்போது டெய்லி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்துருக்கு. இப்போ 2011 பேப்பர் நீங்கள் பார்க்குறீங்க, இதில் எஸ்ஐ பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 2019ல் ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க.
அப்போது 2011 கேட்கப்பட்ட இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இங்கே லேட்டஸ்ட்டாக கேட்டப்பட்ட கேள்விக்கும் என்ன மாற்றம் வந்திருக்கு? எல்லா வருஷமும் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேள்வி கேட்குறாங்க, எல்சிஎம் கேட்குறாங்க, நம்பர்ஸ் கேட்குறாங்க, ஹெச்சிஎஃப் கேட்குறாங்கன்னா அந்த ஒரு வருஷமும் என்ன மாற்றம் வந்து வருது? இங்கே எல்சிஎம் எப்படி கேட்டிருக்காங்க, லாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண குரூப் 4 குரூப் 2ல் எல்சிஎம் எப்படி வந்து கேட்டிருக்காங்க. அதாவது கான்செப்ட் ஒன்றா இருந்தாலும் டஃப்னஸ் வந்து மாறும். இந்த ரீசனாக இந்த மாங்கா டோல்கேட் கேள்வி கேட்டிருந்தாங்கல்ல, இந்த மாதிரி கேள்விலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்ட்ரா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது லாஸ்ட் இயர்ஸில் எப்படிலாம் வந்து கேட்கப்பட்டிருக்கு, அந்த ஒரு விஷயமும் நீங்கள் சால்வ் பண்ண எல்லா வருஷமும் எப்படி மாற்றி போயிட்டே இருக்குது, அந்த கான்செப்டை லேர்ன் பண்ணிட்டே வாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராப்பராக லேர்ன் பண்ணால் நிச்சயமாக நீங்கள் மேக்ஸில் 25ல் 18க்கு மேலே நீங்கள் போட முடியும். டேரெக்டாக அவங்க கேட்க போகிறது கிடையாது, பட் அந்த கான்செப்ட் அங்கே தான் அப்ளை ஆகும். அதை நீங்கள் பார்க்குறது எப்படி பார்த்தாகணும், லாஸ்ட் இயர் அந்த டாபிக் எப்படி கேட்டிருக்காங்க, இப்போ எப்படி வந்து கேட்குறாங்க. 1 லைனில் கேட்கப்பட்ட கேள்வியை இப்போ ஒரு 4 லைனாக வச்சு கேட்குறாங்க, ஸ்டேட்மெண்ட்டாக வச்சு கேட்குறாங்க. டைம் அதிகமாக கன்சியூம் பண்ண பார்க்குறாங்க, சேவ் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணணும், அந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் எப்படி வந்து கேட்டிருக்காங்க ஒரு டாப்பிக்கும் அது நீங்களாக அனலைஸ் பண்ணுங்கள். யூடியூப்ஸில் எல்லாமே இருக்குது, எல்லாம் போட்டிருக்காங்க, எல்லாம் வந்து ஓகே. பட் செல்ஃபாக பார்க்கும்போது இன்னும் பெட்டராக படிக்க முடியும். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த 90 நாட்களில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அது தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, தமிழுக்கு இங்கே யோசிக்கிறது, ப்ரோ சிலபஸ் வந்து வேறு மாதிரி மாற்றிட்டாங்க, அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் யூஸ் ஆகாதா? கிடையாதுங்க, எல்லாமே ஒரே மாதிரியான சிலபஸ் தான். புக் வைஸாக படித்ததை சிலபஸ் வைஸாக பிரிச்சிருக்காங்க. அப்போது ப்ரீவியஸ் பேப்பர் மஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எல்லா எக்ஸாம்ஸுமே அந்த வருஷம் வந்து பாருங்கள் எப்படி வந்து மாற்றிருக்காங்க. பிரித்தெழுதுக்கு இருக்குது 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க, ஒரு 5 இயர்ஸ் பேக் எப்படி கேட்டிருக்காங்க, லாஸ்ட் இயர் எப்படி கேட்டிருக்காங்க. இந்த டஃப்னஸ் மாறுதா இல்லை எப்படி வந்து கொண்டு போயிருக்காங்க, அந்த டிஎன்பிஎஸ்சியோட அந்த பல்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அதை கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு இன்னும் பெட்டராக வந்திருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னது, ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ஃபார் மேக்ஸு, ஜிஎஸ்ஸு, தமிழுக்கு 3த்துமே கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அதை ஃபஸ்ட்டு பண்ணிடணும். ஓகே, இதில் எதை பண்ணாலும் நீங்கள் பண்ண வேண்டியது டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. ரைட், இப்போ 4 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. 4 மணி நேரத்தில் தமிழுக்கு 2 மணி நேரம், ஜிஎஸ்க்கு 1 மணி நேரம், மேக்ஸுக்கு 1 மணி நேரம் இருக்குன்னா இதை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டெய்லி ஃபாலோ பண்ணும்போது தான் இந்த 4 மணி நேரம் ஆட்டோமேட்டிக்காக 5 மணி நேரமாக மாறும். டைம் எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்க. ரைட், ஒரு ஃப்ரீ டெஸ்ட் நான் போட்டு பார்க்குறோம் அப்படின்னா அதை போடும் போது எவ்வளோ மார்க் வரணும் அதை பற்றி யோசிக்காதீங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கும் அதை பற்றி யோசிக்காதீங்க. சிம்பிளாக வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 100%ல் 60% கேள்வி தான் நம்ம படித்தா மாதிரி டைரெக்டாகவோ இன்டெரக்டாக வரும். நம்ம எவ்வளோ பெரிய அகாடமி போயிருந்தாலும், என்ன கிளாஸ் போயிருந்தாலும், என்ன படிச்சிருந்தாலும் 60% கேள்வி தான் டைரெக்டாக அங்கே வந்து கேட்க போகிறாங்க. ஒரு 40% கேள்விகள் கொஞ்சம் ஜிக்ஸாகாக கொடுத்துட்டு டஃப்பாக கொடுத்து இந்த மாதிரி கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த 40% எப்படி கூலாக காமாக நம்ம அணுகிறோமோ அங்கே தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். ஒரு பேப்பர் பார்க்கும் போது இல்லை படிக்கும் போதோ சிம்பிளாக வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி படிங்க. இழக்க எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி படிங்க. ஒரு வெறி வேணும், ஒரு கோல் வேணும், எல்லாம் வந்து ஓகே. பட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு கடபாரியை முழுகினா மாதிரி அப்படியே கொஞ்சம் படிச்சுட்டு இருக்காதீங்க. இப்போ ஃப்ளெக்சிபிளாக படிங்க. எக்ஸாம்ஸு ஈஸியாக அணுகுனா ஈஸியாக கிராக் பண்ண முடியும். இங்கே ஹார்ட் ஒர்க் அவசியம். அதை தவிர்த்து அந்த மைண்ட் செட்டு ரொம்ப டஃப்பாக ரொம்ப ஹார்டாக மைண்டை வச்சுருந்தா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சிம்பிளாக வச்சுக்கோங்க. எஸ், போட்டித் தேர்வு தான், கஷ்டமாக இருக்கும் தான், வேலை வாங்கி ஆகணும் தான், எல்லாம் வந்து ஓகே. அதெல்லாம் தவிர்த்து உங்கள் மைண்டு கிளியராக காமாக இருந்தால் தான் இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ண முடியும். படிக்கிற விஷயம் மைண்டில் ஸ்டோர் ஆகணும்னா நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, இஷ்டப்பட்டு படிங்க, நல்லாவே பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், பிஒய்க்யூ அதை வந்து பார்த்துட்டோம் இல்லையா. எடுத்துகிட்டு இந்த புக்ஸ் இருக்குல்ல, சமச்சீர் புத்தகம், இதை 100% நீங்கள் ஃபுல்லாகவே முடிச்சிடணுங்க. ஃபுல்லாக முடிச்சிடணும். ப்ரோ சமச்சீர் மட்டும் போதுமானு கேட்டால் குரூப் 4க்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும். கட் ஆஃபை ரீச் பண்ண முடியும். பட் இங்கே நீங்கள் படிக்கிற விதம் ப்ராப்பராக வந்து மாற்ற நான் சொன்னேன் இல்லையா. இப்போது ஃபண்டமெண்டல் ரைட் வந்து இருக்குது, அடிப்படை உரிமை. 2017 ஆர்டிகல் 40 என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க. இதே கேள்வி 2021 எப்படி கேட்டிருக்காங்க. இதே கேள்வி 2024 எப்படி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஒரு டாப்பிக்கை டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது எல்லா வருஷத்துமே எப்படி எவால்வ் ஆகிருக்கு. அந்த டஃப்னஸ் வந்து பாருங்கள். அதை பேஸ் பண்ணி டாபிக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் இன்னும் பெட்டராக பண்ண முடியும். நான் 6th புக் படிக்கிறேன், 10th புக் படிக்கிறேன், அப்படியே படித்தோன்னா வெறும் படிக்க மட்டும் தான் செய்வோம், கண்டென்ட் வந்து படிப்போம். பட் எக்ஸாமில் நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியாது. படிக்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் போடுறீங்களா அங்கே அப்ளை பண்ணுங்கள், இல்லை ஃப்ரீ டெஸ்ட் வந்து போடுறீங்களா அங்கே அப்ளை பண்ணுங்கள். அந்த படிக்கிற விஷயத்த அங்கே கொஸ்டின் பேப்பரில் அப்ளை பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். நம்மளாம் கேள்விப்படுவோம்ல, ப்ரோ நல்லா தான் நான் படித்தேன், பேப்பர் ஈஸியாக இருக்கா மாதிரி இருந்தது, பட் கட் ஆஃப் ரீச் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அந்த படித்த கண்டென்ட்டை பேப்பரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் பார்த்ததை ஆன்சராக வந்து வராது. காரணம் என்ன,
ப்ராக்டிஸ் அங்கே கம்மியாக இருக்குது. அப்போ அந்த படிக்கிற விஷயத்தை அப்ளை பண்ணுங்கள். 100% எல்லாமே படிக்கிறோமான்னு பார்த்துக்கோங்க. சமச்சீர் புத்தகத்தை ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். வெளியே படிக்கணுமா? ஓகே, படிக்கலாம், வெயிட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் தமிழோ மேக்ஸோ ஜிஎஸ்க்கோ முழுமையாக இந்த 90 நாட்களில் டைமை ப்ராப்பராக பிரிச்சுக்கோங்க. ரைட். இப்போ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜூலை 13. ஓகே, மேலே உங்களுக்கு ஒரு 31 நாட்கள் இருக்குது. ஜூனில் ஒரு 30 நாட்கள் இருக்குது. ஏப்ரலில் ஒரு 20 கிட்ட வந்து இருக்குது. ரைட்டா? நீங்கள் பண்ண வேண்டியது இந்த 13 நாட்கள் வெறும் டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக மட்டும் தான் நீங்கள் வச்சுக்கணும். அது ஓரமாக தூக்கி போட்டுருங்க. டெஸ்ட்டு மட்டும் தான் பண்ணணும். அந்த 13 நாட்களுமே வெறும் ப்ராக்டிஸ் அது மட்டும் தான் வந்திருக்கும். ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இந்த 80 நாட்கள் இருக்குல்ல, இந்த 80 நாட்களில் ப்ராப்பராக வந்து பிரிங்க. ஒரு 20 இருக்கா, பிளானை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் 20 ஒரு பேஸ் செட் பண்ணுங்கள். தமிழ் சிலபஸை வந்து எடுத்துக்கணும். எதுலாம் ஈஸியாக இருக்குது சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, குடில், நெடில், வினைச்சொல், பெயர்ச்சொல், எழுத்து சொல் நிறைய வந்திருக்கா. இந்த டாப்பிக்கில் எது உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகுது? ஏன்னா இப்போ நீங்கள் 6-12 முழுமையாக நீங்கள் படிக்க போகிறது கிடையாது. அந்த புக்கில் இருக்கிறத சிலபஸ் வைஸ் பிரிக்க போகிறீங்க. அந்த டாப்பிக்கில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அந்த பேஸை வந்து எடுங்க. அதே மாதிரி பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியாக வந்து வருது? இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட் 2024 குரூப் 4 கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இந்த தமிழ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த தமிழ் பேப்பரில் எதுவுமே படிக்கலை எடுத்துகிட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ வந்து போட முடியுது? 70 கேள்வி நான் வந்து போடுறேன். அந்த 70 கேள்வியும் எங்கே ஈஸியாக இருக்குதா, இல்லை லக்கில் போடுறீங்களா, ஃப்ளூக்கில் போடுறீங்களா? இந்த விஷயத்தை முழுமையாக அனலைஸ் பண்ணிட்டா உங்களுக்கு ஐடியா கிளியராக கிடச்சிரும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் திங் என்ன, உங்களுக்கு இந்த பேஸ் செட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 வாரம் 20 நாள் எடுத்தாச்சா? அடுத்த ஒரு 30 நாட்களில் கோர் உள்ளே வந்து போங்க. டஃப்பாக இருக்கா, உள்ளே வந்து போங்க. அடுத்த 30 நாள் அந்த படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் 10 நாள் டெஸ்ட்டு நல்லா போட்டு பாருங்கள். எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஃபாலோ பண்ண முடியுமானா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ரொம்ப எடுத்த உடனே வந்து நிறைய படிக்கணும், எடுத்த உடனே முழுமையாக முடிக்க முடியாது, எல்லாமே கவர் பண்ணிட முடியாது. சிம்பிளாக தான் வந்து போக முடியும். அண்ட் சேம் டைம் இங்கே ஜிஎஸ் நீங்கள் படிக்கிறீங்க, ஜிஎஸ்ஓ தமிழோ எல்லாமே சிலபஸ் வைஸ் போங்க. இதான் வந்து பெட்டர். ரைட். நான் 6th புக்கு, 7th புக்கு, 8th புக்கு பாலிட்டி படிக்கிறேன், யூஸே கிடையாது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ 6th புக்கு இருக்கா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இதே டாபிக் 10th இருக்குது, இதே டாபிக் 12th இருக்குது. அப்போ அந்த டாபிக் படிக்கும் போது ஒரு டாப்பிக்கை 3 புக்கில் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட் வந்து படிக்கிறீங்க, அடிப்படை உரிமை படிக்கிறீங்க, 10th புக்கில் இருக்குது, 8th புக்கில் இருக்குது, 12th புக்கில் இருக்குது, இப்படி வந்து முடிக்கணும். இப்போ ரிவால்ட் படிக்கிறீங்க, 8th புக்கில் இருக்குது, 11th புக்கில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டாப்பிக்குமே சிலபஸ் வைஸ் படித்தா தான் நீங்கள் பெட்டராக வந்து படிக்க முடியும். நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் படித்தா சீக்கிரமாக முடிக்க முடியாது. ஸோ வேர் டு ஸ்டடி எல்லா விஷயமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஒரு டாபிக் எங்கேருந்து படிங்க, எப்படி எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை ப்ராப்பராக எடுத்துக்குவாங்க. சிலபஸ் வைஸ் கொண்டு போயிட்டா சீக்கிரமாக நீங்கள் முடிக்க முடியும். ஓகே, அப்போ 90 நாட்களுமே நீங்கள் பண்ண வேண்டியது 20 ஃபார் பேஸ் செட் பண்ணுறதுக்கு, அடுத்த ஒரு 30 கோர் வந்து படிக்கிறதுக்கு, அடுத்த 30 ரிவைஸ் பண்ணுறதுக்கு, லாஸ்ட் ஒரு 10 டெஸ்ட்டை வந்து போட்டு பார்க்குறதுக்கு. ஓகே, எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஒரு கொஷின் பேங்க் வாங்குங்க, அதை அனலைஸ் பண்ணுங்கள். வெறும் ஏபிசிடியாக மட்டும் பார்க்காதீங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஓகே ஆப்ஷன் ஏ மார்க் பண்ணியாச்சு, பி மார்க் பண்ணியாச்சு, அப்படி கிடையாது. கொடுத்துருக்க கான்செப்ட் இயர் வைஸாக எப்படி வந்து மாறுது, இயர் வைஸாக எப்படி டஃப்பாக வந்து கேட்டிருக்காங்க, அதை மாற்றி அனலைஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கே வந்து புரியும். புக்கே எடுக்காமல் கூட வெறும் ப்ரீவியஸ் இயர் படித்தா நீங்கள் 50% சரியாக வந்து போட முடியும். பட் அதை எப்படி அணுகிறோம், எப்படி கொண்டு போகிறோம், அதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. ஓகே, இப்போ புக் லிஸ்ட்டை சிம்பிளாக வச்சுக்கோங்க. சமச்சீர் புத்தகம் போதும். ஒரு சில டாபிக் மட்டும் ஓல்டு புக்கு, தமிழுக்கு நியூ ஓல்டு, சிறப்பு தமிழில் சிலபஸ் பேஸ் பண்ணி பிரிச்சுக்கோங்க. இது மட்டுமே போதும். இந்த புக் லிஸ்ட் மட்டுமே குரூப் 4க்கு தாராளமாக போதுமானதாக வந்து இருக்கும். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இதை ப்ராப்பராக படிச்சுட்டா உங்களுக்கு அந்த கட் ஆஃப் நீங்கள் ரீச் பண்ண முடியும். நமக்கு சென்டம் மார்க் வேணாம். 200 கேள்வியில் ஒரு 170, 175 தாராளமாக அடிக்க முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கலாம். ஓகே, பாருங்கள், நம்ம கொடுத்துருக்க பிளானிங்கில் டெய்லி ஒரு 5 to 6 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க. ஜிஎஸ், மேக்ஸ் அண்ட் தமிழ். மேக்ஸு எனக்கு ஈஸியாக வரும், இல்லை டைம் இல்லைன்னா டெய்லி ஒரு அரை மணி நேரம் டெய்லி வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 10 கேள்வி சால்வ் பண்ணுங்கள், போதும். 90 நாட்கள் இருக்குது. டெய்லி 10 கேள்வி நீங்கள் சால்வ் பண்ணாலும் 900 கேள்வி நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியும். இந்த 900 கேள்வியில் மினிமமாக எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிற மாதிரி தான் வரும். இதை நீங்கள் பார்க்கும் போது 900 பெருசாக இருக்கா, ஆனால் டெய்லி 10ன்னு பாருங்கள், சிம்பிளாக பண்ண முடியும். ஒரு கேள்விக்கு 3 நிமிஷம். எக்ஸாம் ஹாலே அதிகம் தான். ரைட். கண்டென்ட்டை டைப் பண்ணுங்கள், எடுத்து பாருங்கள், திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள், போதுமானதாக வந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க, பிட்டு ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 10, அடுத்த நாளைக்கு 11, 12 இப்படி கொண்டு போனால் நிச்சயமாக மேக்ஸுக்கு போதுமானதாக வந்திருக்கும். அதுக்கப்புறம்
தமிழுக்கு மினிமமாக ஒரு 1.5 இருந்து 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஜிஎஸ்க்கு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதை ப்ராப்பராக பண்ணிட்டா 1 மாதம் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு கொண்டு போயிடலாம். ஓகே, இந்த 90 நாட்கள் பேஸ் பண்ணி டெய்லி பிளான் நான் வந்து கொண்டு வரேன். பிடிஎஃப் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பிளானில் அந்த ஃப்ரீ டெஸ்ட்டு ஒரு திரும்ப ரீஷெடியூல் பண்ணி அந்த டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான் நான் வந்து கொண்டு வரேன். அதாவது தமிழும் படிக்கணும், ஜிஎஸ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும். இதுக்கு முன்னாடி கொடுத்த பிளானில் நம்ம குரூப் 1 குரூப் 2 சேர்ந்து வந்து கொடுத்து வச்சிருப்போம். அடுத்து வரப்போகிற பிளானில் குரூப் 4க்காக மட்டும் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட்டு, ஜிஎஸ் டெஸ்ட்டு அண்ட் மேக்ஸ் டெஸ்ட்டு அண்ட் பிளான் இதை பேஸ் பண்ணி ஒரு பிளான் கொண்டு வரலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வந்து வேணும் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே சேர்த்து நம்ம வந்து கொண்டு போயிடலாம். தமிழுக்கு சோஃபார் ஒரு 6 டெஸ்ட்டு கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரீ டெஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. ரிவிஷன் டெஸ்ட்டும் அதில் வந்து இருக்குது. இதுக்கப்புறம் கொண்டு வர ஒரு பிளானில் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் என்ன பண்ணலாம்னா ரீஷெடியூல் வந்து பின்னாக பண்ணிடலாம். எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக வந்திருக்கும். அதுக்காக தான். ஓகே, இந்த ஐடியாவை சிம்பிளாக வச்சுக்கோங்க. நிச்சயமாக கிராக் பண்ண முடியும். உங்கள் மேல் நம்பிக்கை வைங்க. அவ்வளோதான். என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் பேப்பர் சால்வ் பண்ணணும், சமச்சீர் புக்ஸு சால்வ் பண்ணணும், டெஸ்ட் போட்டு பார்க்கணும். முடிஞ்சு போச்சு. 3 விஷயம் தான். இந்த 3 விஷயத்தை சிம்பிளாக பண்ணால் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிடலாம். ரொம்ப ஹார்டாக போகாதீங்க, கஷ்டமாக போகாதீங்க, ஃப்ரீயாக படிங்க, ஃப்ளெக்சிபிளாக படிங்க. நிச்சயமாக கிராக் பண்ண முடியும். ஓகேவா? இவ்வளோ தான். அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் போய்கிட்டு இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு ஃபுல் பேட்ச் வேணுனாலும் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.